ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் கிரிட்டிசிசம்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டாப்பிக்கோட சம்மரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து ரெண்டு விதமாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படிலாம்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். கிரிட்டிசிசம் அப்படின்னா அவங்கள வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேயில் வர்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம், வீக் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேஸ்லேயே வந்து வீக்கான ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருந்தாங்க, ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருந்தாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், வீக்கான கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, சம்மரைஸ் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னா, டெஸ்டிமோனா, ஜூலியட், எமிலியா எக்ஸட்ரா இவங்கள மாதிரி நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து வீக்காக இருந்தாங்க. அதாவது அவங்க பிளேயில் வந்து அவங்கள வந்து வீக்காக போர்ட்ரேட் பண்ணியிருந்தார் ஷேக்ஸ்பியர். அதே ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸும் எழுதியிருக்காங்க. ஒரு விமன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுற மாதிரி, அதர் கண்ட்ரியை வந்து டெஃபீட் பண்ணுற மாதிரியும் நிறைய வந்து கேரக்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷியா, ஒலிவியா, கிளியோபட்ரா, லேடி மேக்பெத் எக்ஸட்ரா. இதுவும் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேஸில் வந்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் உண்டு, போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக். இதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, வீக் கேரக்டரில் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு பிளே அப்படின்னா ஒத்தலோ இல்லையா. ஒத்தலோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கேரக்டர் டெஸ்டிமோனா. டெஸ்டிமோனாங்கிற கேரக்டர் ஆல்ரெடி வந்து ஒத்தலோ பிளேயை வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒத்தலோ பிளேயில் வந்து டெஸ்டிமோனா வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர். அவங்க வந்து ஒரு ஃபேர், நல்ல பியூட்டிக்கு வந்து பேர் போன, அதாவது ரொம்பவே அழகாக இருப்பாங்க, லாங் ஹேரு, ஒரு ராயல் கேர்ளு. ஆனால் ஒத்தலோ வந்து யாருன்னா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், பிளாக்கு. இவங்க வந்து ராயல் பீப்புள், இவர் வந்து ஸ்லேவ் தான். ஒரு மிலிட்ரி ஆர்மியில் வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்தாலுமே இவர் ஒரு ஸ்லேவ் தான் இல்லையா. இவர் வந்து பிளாக் மூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து 18 வயசு தான், அவங்களுக்கு வந்து 30 வயசு. அப்போது வந்து வயசு வித்தியாசம்லாம் நிறையா இருந்தது. அவங்க ஒத்தலோவே வந்து 2 பேருமே லவ் பண்ணி எலோப் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக வந்து ஒத்தலோவே, டெஸ்டிமோனா வந்து ஒத்தலோக்கு லாயலாக இருந்தும் கூட அவங்களே தன்னோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணுறதுக்கு தயங்காமல் தன்னோட ஒய்ஃபை வந்து அவங்களே கொலை பண்ணுவாங்க. அவங்க கொலை பண்ண போது கூட நம்ம டெஸ்டிமோனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல், ஃபைட் பண்ணாமல் அவங்க லாயலிட்டியோடு வந்து இறந்துருவாங்க. ஒத்தலோக்கு வந்து அவங்க உண்மையாக இருந்தாங்க, ஆனால் ஒத்தலோ வந்து அவங்க உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி கொல்லுவார். ஆனாலும் கூட அவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக எதிர்த்து எதுவுமே பேசாமல், ஃபைட் பண்ணாமல் இறந்தே போயிடுவாங்க. அதனால் டெஸ்டிமோனா வந்து ஒரு வீக் கேரக்டர்ஸில் ஒன்று. அதாவது ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வீக் ஸ்ட்ராங்னு ரெண்டாக பிரிச்சுட்டு, அப்புறம் வீக் கேரக்டர்ஸில் வந்து இவங்களெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுங்க. ஹெட்டிங் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதணும். அப்புறம் வந்து ஒஃபீலியா இன் ஹேம்லெட்டும் ரொம்பவே ஃபேமஸான பிளே தான். ஒரு ட்ராஜிக் பிளே, ஹிஸ்டாரிக் ட்ராஜிக் பிளே அது. ஒஃபீலியா வந்து அதில் வந்து ஹீரோயின். ஹேம்லெட்டோட லவ்வர் வந்து யாருன்னா ஒஃபீலியா தான். நம்ம ஹேம்லெட் யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க். அதாவது அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து இருக்கிறவர். இவங்க நம்ம ஒஃபீலியா வந்து யாருன்னா ஒரு மினிஸ்டரோட டாட்டர். அவங்க அப்பா பேர் வந்து பொலோனியஸ். இவங்க அப்பாவும் அண்ணனும் வந்து ஹேம்லெட்டை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து எதிர்த்து கொஞ்சம் அகெயின்ஸ்டாக நிற்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க ஒஃபீலியா அப்படின்னா, அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஹேம்லெட்டுக்கு வந்து நோ சொல்லிட்டு வந்துடுவாங்க. 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு இங்கே வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பொலோனியஸை வந்து கொன்றுவாங்க. அவங்க அண்ணன் வந்து எலோப் ஆகிடுவாங்க. இப்போ வந்து ஒஃபீலியா வந்து தனியாக இருப்பாங்க. கடைசி அதில் என்ன ஒரு எண்டிங் இருக்கும் அப்படின்னா, ஒஃபீலியா வந்து இப்போ ஹேம்லெட்டும் வேண்டான்னு சொல்லிடுவார். அவங்க கடைசி அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. இல்லாமல் அவங்க ஒரு மேடாக ஆயிடுவாங்க. அதாவது பைத்தியம் பிடிச்சிரும் அவங்களுக்கு. பைத்தியம் பிடிச்சிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி அந்த மரக்காலை உடஞ்சி ஒரு ரிவரில் விழுந்து செத்து போயிடுவாங்க. அது வந்து அவங்க சூசைட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து இறந்துருவாங்க. இதுவுமே ஒரு வீக்கான கேரக்டர் தான். ஏன்னா அவங்க வந்து அகெயின்ஸ்டாக யார்ட்டையுமே எதுவுமே பேசலை, சண்டை போடல, அந்த கிங்டம்க்கு எதிராகவும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீக் கேரக்டர்ஸில் வந்து இதுவுமே எழுதலாம். அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட்டில் வந்து நம்ம ஜூலியட்டுமே ஒரு வீக்கான கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா, லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. 16 வயசில் வந்து லவ்வரும்
அதாவது 2 ஃபேமிலியுமே எனிமிட்டியான ஃபேமிலியா இருக்கும். இந்த ஃபேமிலிலேருந்து அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நெனைப்பாங்க. கடைசியா வந்து ஒரு 16 வயசுலயே வந்து 2 பேரோட லைஃப்மே முடிஞ்சிரும். அதனால வந்து ஜூலியட்டுமே ஒரு வீக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்ல வந்து நம்ம யாரெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிளியோபட்ரா. கிளியோபட்ரா வந்து ரொம்பவே ஃபேமஸான கேரக்டர். ஆண்டனி கிளியோபட்ரால வந்து கிளியோபட்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். தனியா நின்னு ஒரு கண்ட்ரியே ரூல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அவங்க. அப்புறம் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இதுவுமே ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான ப்ளே. போர்ஷியா அதில வந்து அவங்க தான் ஹீரோயின். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்வர வந்து ம் தன்னோட லவ்வருக்காக வந்து ஒருத்தங்க கடன் வாங்கி குடுத்துருப்பாங்க. அந்த கடன வந்து அவங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஃப்ளெஷ்ஷ அறுக்க போவாங்க. அந்த ஃப்ளெஷ்ஷ அறுக்க போற டைமிங்கில வந்து இவங்க டிஸ்கைஸ்டு ஃபார்ம்ல போவாங்க. அதாவது ஒரு மேன் மாதிரி டிஸ்கைஸ்டு ஃபார்ம்ல போவாங்க. ஒரு லாயர் கெட்டப் போட்டுட்டு அந்த கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆயி, அவங்க வந்து கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து பேசி அகெயின்ஸ்ட்டா அந்த கிங்குகிட்டே வந்து ஃபைட் பண்ணி அவங்க லவ்வருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால போர்ஷியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கேரக்டரைஸ் பண்ணி எழுதலாம். அப்புறம் வந்து ஃபெமினிசம்லே வந்து 3 வேவ்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வேவ் என்ன அப்டின்னா, பிஃபோர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க? ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் என்னென்ன கிடைச்சது, என்னென்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து ஃபீமேலுக்கு வந்து எஜுகேஷன் ரைட்ஸ் கிடையாது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல கூட கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னவங்கலாம், ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எஜுகேஷன் ரைட்டு, ப்ராப்பர்ட்டி ரைட்டு எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஷேக்ஸ்பியர் வந்து ட்ராமா எழுதின டைமிங்கில வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏறி நடிக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணது வந்து அ அதாவது மென் தான். அதாவது ஒரு டீனேஜ் பாய்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் யங் பாய்ஸ் எல்லாம் வந்து ஃபீமேல் கெட்டப் வந்து போட்டுவிட்டு நடிப்பாங்க. அதே மாதிரி நல்லா ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி நடிப்பாங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வேவ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் வேவ். செகண்ட் வேவ்ல வந்து என்ன அப்டின்னா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து செகண்ட் வேவ் வந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும், இப்போ வந்து இப்போ உள்ள சட்டப்படி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல மியூச்சுவலா வந்து 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, டிவோர்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஒரு மெயில் மட்டும் தான் குடுக்க முடியும். ஃபீமேல் வந்து குடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கணும்னா, அதில ஹஸ்பண்ட் தான் டிவோர்ஸ் குடுக்கணும். ஃபீமேல் வந்து அவங்க கிட்டேருந்து பிரியணும் அப்டின்னா, அது முடியாது. அவங்களால டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ண முடியாது. ஆனா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து டிவோர்ஸ் வந்து ரைட்ஸ் வந்தது. விமென்ஸும் வந்து அவங்களுக்கு வேணும்னா, அவங்களோட ஹஸ்பண்ட வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் வந்தது. தேர்ட் வேவ் என்ன அப்டின்னா, ரிப்ரொடக்டிவ் ரைட் அப்புறம் வந்து ரீட் லிட்ரேச்சர் பை ஃபெமினிஸ்ட். தேர்ட் வேவ்ல வந்து என்னலாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேர்ட் வேவ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபீமேல்ஸ வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும்தான். அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ்க்கு மட்டும்தான் ஃபீமேல்ஸு. மத்தபடி அவங்க ஹவுஸ் ஒர்க்க பார்க்கணும். அவங்களுக்கு வேணுங்கிற நேரம் பேபீஸ வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வேவ்க்கு அப்புறம் தான் ஃபீமேல் நெனச்சா அவங்க வந்து குழந்தை பெத்துக்கலாம். அவங்க வேணும்னா அபார்ட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா அவங்க அபார்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா அந்த குழந்தைய வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரைட் வந்தது. அப்புறம் வந்து லிட்ரேச்சர் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லிட்ரேச்சர் வந்து ஃபீமேல்ஸும் வந்து நெறையவே எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து தேர்ட் வேவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.